ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன கண்டென்ட் பார்க்க போகிறீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு முன்னாடி நம்ம ஹேர் கேரை பற்றி கம்ப்ளீட்டாக பேசியிருப்போம். இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக என்னுடைய ஸ்கின் கேர் ரூட்டின் என்னன்றது தான் ஃபுல் அண்ட் ஃபுல் நான் வந்து பேச போகிறேன். அண்ட் ஸ்கின் கேர் ரூட்டின் ப்ளஸ் என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறது. இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் 2 பார்ட்டாக வரப்போகுது. இப்போ நம்ம பார்க்க போகிற முதல் பார்ட்டில் மார்னிங் ஸ்கின் கேர் ரூட்டின் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் நான் மார்னிங்கில் யூஸ் பண்ணுறன்றது தான். ஏன்னா வீடியோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், முதல்ல மார்னிங் ரூட்டீனில் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடிய முதல் விஷயம் எதுன்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய ஃபேஸ் வாஷ் தான் ஃப்ரெண்ட்ஸ். நான் இப்போ ரீசெண்டாக 23rd அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆஃபர் சேல்லாம் வந்தது இல்லைங்களா, அது ஒன் டே ப்ரேயராகவே இந்த ப்ரைம் கஸ்டமர் ப்ளஸ் கஸ்டமருக்குலாம் ஃப்ளிப்கார்ட்டில் வந்தது. அதில் நான் பர்ச்சேஸ் பண்ணது தான் என்னுடைய ஃபேஸ் வாஷ். நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன், ஃபேஸ் வாஷை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே நான் ஃப்ளிப்கார்ட்டில் தான் ஆர்டர் போடுவேன். கார்னியர் மென் ஆக்னோ ஃபைட் ஃபேஸ் வாஷ், ஓகேங்களா. இந்த வாட்டி மொத்தமாக 4 போட்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், 4 குவான்டிட்டி, ஓகேவா. ஏன்னு கேட்டிங்கன்னா ப்ரைஸ் வந்து ரொம்பவே ஹியூஜாக ட்ராப்பில் இருந்தது. 335 ருபீஸ்க்கு 150 ml 2 குவான்டிட்டி. ஸோ அந்த மாதிரி இதில் 2 குவான்டிட்டி, இதில் 2 குவான்டிட்டி, மொத்தமாகவே 625 கிட்ட தான் ஆச்சு. ஃப்ளிப்கார்ட்டோட ஆக்சஸ் கார்டெலாம் யூஸ் பண்ணுறப்போ இதை நீங்கள் நேர்லேயே போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா ஒரு இது மட்டுமே உங்களுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா 400 போட்டிருப்பாங்க. பட் ஆல்மோஸ்ட் அரௌண்ட் நீங்கள் ஸ்டோர்லாம் போய் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா 240 அந்த ஒரு ரேஞ்சில் இது சேல் ஆகுது, ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் எப்போவுமே பர்ச்சேஸ் பண்ணுறப்போ இதை ஆஃபர் எப்போவுமே பார்த்துக்கிட்டே இருங்க. நான் டிஃபால்ட்டாக இந்த ஃபேஸ் வாஷ் தான் ஃப்ரெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறேன். நம்ம எல்லா வீடியோலையும் சொன்ன மாதிரி தான் கார்னியர் மென் ஆக்னோ ஃபைட் ஃபேஸ் வாஷ். காலேஜ் டேஸ்லேருந்தே பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஃபேஸ் வாஷ் தான் என்னுடைய ஃபேவரட் ஃப்ரெண்ட்ஸ். நான் இன்பிட்வீனில் கூட ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், இதுக்கப்புறமா கெமிக்கல்லாம் வேணாம், வேறு ஏதாவது வந்து சேஞ்ச் பண்ணுவோன்ட்டு நிறைய ஃபேஸ் வாஷை ட்ரை பண்ணேன்னு சொல்லியிருப்பேன். பட் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் இந்த ஃபேஸ் வாஷோட மிகப்பெரிய ஹைலைட்டான விஷயமே என்னன்னு கேட்டிங்கன்னா இதில் இருக்கிற சாலிசைலிக் ஆசிட் தான் ஃப்ரெண்ட்ஸ். இதனால் உங்கள் ஃபேஸில் இருக்கக்கூடிய பிம்பிள்ஸ் ஆகட்டும், அதுக்கப்புறமா ஆயிலினஸ் அண்ட் தென் பிளாக் ஹெட்ஸ், இது எல்லாத்துக்குமே ரொம்ப ஹெல்ப் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் என்னுடைய மார்னிங் ரூட்டீனில் முதல்ல இருக்கக்கூடிய விஷயம் இந்த ஒரு கார்னியர் மென் ஆக்னோ ஃபைட் ஃபேஸ் வாஷ். இதை வச்சு நான் வாஷ் பண்ணிவிட்டு வந்தேன்னா என் ஃபேஸில் இருக்கிற ஆயில், டர்ட், பொல்யூஷன் எல்லாமே கிளியர் ஆகிட்டு சூப்பரான ஒரு பிரைட் அண்ட் லுக் இன்ஸ்டண்ட்டாகவே கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நான் என்னுடைய முதல் ரூட்டீன் இந்த ஃபேஸ் வாஷ் தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். ரெண்டாவது ப்ராடக்ட் என் ஸ்கின் கேர் ரூட்டீனில் மார்னிங் நான் ஸ்டார்ட் பண்ணுறது இந்த நியாசினமைட் 10% சீரம் ஃப்ரம் ஆர்டினரி பிராண்ட்லேருந்து நான் யூஸ் பண்ணுறது. நியாசினமைடை ஒன்லைனில் உங்களுக்கு சொல்லணுன்னா இது ஆயில் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அண்ட் டார்க் ஸ்பாட்ஸ்லாம் ஃபேட் ஆகிறதுக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் மெயினான விஷயம் ஆயிலை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது. நம்மளுடைய ஃபேஸில் இருக்கிற எக்ஸசிவாக ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ஆயிலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது மூலயமா என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா சீக்கிரமாகவே நம்ம ஃபேஸ் வந்து ஆயிலெலாம் ப்ரொடியூஸ் ஆச்சுன்னா வெளியில் மெயினாக நான் சொல்லியிருப்பேன் ஒரு வீடியோவில் கூட, மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் நீங்கள் நியாசினமைட் சீரமை ட்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னு கேட்டிங்கன்னா எப்படி மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் நம்ம எல்லோரும் வெளியில் தான் போகிறோம், போயிட்டு ஈவினிங் வர மாதிரி தான் இருக்கும், ஒர்க்லாம் போயிட்டு வர மாதிரியான பர்சனாக இருந்தால் ஷுவராக இப்போ இருக்கிற பொல்யூஷன் வெளியில் எப்படி இருக்குன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதனால் ஆயில் ஆகிறதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்குது. அப்போ நீங்கள் இந்த நியாசினமைட் 10% சீரமை யூஸ் பண்ணுறப்போ ஆயிலை வந்து கண்ட்ரோல் பண்ணும். இதன் மூலயமா ஏன்னா ஆயில் ப்ரொடியூஸ் ஆச்சுன்னா ஃபேஸ் வந்து டல் ஆகிடும். இது எப்படி பிரைட்னஸ் தருதுன்னா இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இது ஒர்க் ஆகுது. ஆயிலை வந்து கண்ட்ரோல் பண்ணிடும் ப்ரொடியூஸ் பண்ணுறது. அப்போது ஃபேஸ் வந்து பிரைட்டனாகவே இருக்க அதிகமான சான்சஸ் இருக்குது. அதனால் நான் எப்போவுமே என்னுடைய ஸ்கின் கேர் ரூட்டீனில் ஃபேஸ் வாஷை முடித்ததுக்கப்புறமாவே ஆட் பண்ணுறது இந்த நியாசினமைட் 10% சீரம், ஓகேங்களா. அண்ட் லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக பார்த்திங்கன்னா இந்த ரீக்வல் இருக்கிற அல்ட்ரா மேட்டி சன்ஸ்க்ரீன் தான் நான் யூஸ் பண்ணுறது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஒரு வீடியோவில் கூட சொல்லியிருப்போம், செப்பரேட்டாக ஒரு வீடியோ போட்டிருப்போம் மினிமலிஸ்டில் இருக்கிறதும் அண்ட் தென் ரீக்வலோட சன்ஸ்க்ரீனும் கம்பேர் பண்ணி. சூப்பரான ஒரு சன்ஸ்க்ரீன் ஃப்ரெண்ட்ஸ். ஆயிலி ஸ்கின் யாருக்காவது இருந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு வாட்டி இதை ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம ஒர்த்தான ஒரு ரிசல்ட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணு தான் நான் சொல்லி ஆவேன். மார்னிங் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா கூட ஈவினிங் வரப்போவுமே அந்த ஆயிலினஸ்லாம் வந்து அந்த அளவுக்கு உங்கள் ஃபேஸில் இருக்கவே இருக்காது. அண்ட் ஈவினிங் பார்க்கும்போதுமே உங்களுடைய ஃபேஸ் வந்து ஆயிலியே இல்லாமல் நீங்கள் கண்ணாடியை பார்க்குறப்பவே உங்களுக்கு அதை லுக் பார்க்கும்போதே நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அப்படிப்பட்ட ஒரு சன்ஸ்க்ரீன் தான் ரீக்வல் இருக்கிற இந்த ஒரு சன்ஸ்க்ரீன் என்னுடைய மோஸ்ட் ஃபேவரட் சன்ஸ்க்ரீன். நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் என்னன்னு கேட்டிங்கன்னா ஃபேஸ் வாஷ் பண்ணுவாங்க, மாய்ஸ்சரைசர் போடுவாங்க, சீரம் அப்ளை பண்ணுவாங்க,
ஆனால் உங்களுக்கு சன்ஸ்க்ரீனை விட்டுருவாங்க. நீங்கள் சன்ஸ்க்ரீன் எதுக்காகனா ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக. சன்ஸ்க்ரீனை நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் மற்ற மெத்தட் எதை ட்ரை பண்ணாலும் ஒர்க் அவுட்டே ஆகாது. ஏன்னா நீங்கள் வெளியில் போகிறப்போ சன்லேருந்து வரக்கூடிய யூவி ரேஸ் டைரெக்டாக உங்கள் ஃபேஸை வந்து டேமேஜ் பண்ணும். அதிலேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது தான் நம்ம சன்ஸ்க்ரீனை யூஸ் பண்ணுறது. இதை மிஸ் பண்ணிட்டு நீங்கள் வேறு என்ன ப்ராடக்டை யூஸ் பண்ணாலும் வாய்ப்பில்லை ராஜான்ற மாதிரி எந்த ஒரு பலனும் உங்களால் அடைய முடியாது. அதனால் எக்காரணத்தை கொண்டும் சன்ஸ்க்ரீனை ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸோ இதுதான் என்னுடைய மார்னிங் ஸ்கின் கேர் ரூட்டீன். அண்ட் அடிஷ்னலாக இன்னொரு விஷயம் நான் சொல்ல போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆர்டினரி பிராண்டில் இருக்கிற ஹையாலுரானிக் ஆசிட் 2% அண்ட் தென் B5 இந்த சீரமை நான் ரீசெண்டாக யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஷார்ட்ஸ்லாம் பார்த்தா தெரிஞ்சுக்கும். இதை நான் பர்ச்சேஸ் பண்ணதுக்கான மெயினான ரீசன் என்னுடைய ஸ்கின் கேர் ரொட்டீனில் ரெட்டினால் நான் நைட் டைமில் கொண்டு வந்ததுனால ஸ்கின் ட்ரை ஆகிறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குது ரெட்டினால் யூஸ் பண்ணுறப்போ. அதனால் இதை நான் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ண நைட் டைமில். மார்னிங்லேயுமே சம்டைம்ஸ் நான் ரெட்டினாலாம் யூஸ் பண்ணுறதுனால மார்னிங்குமே சம்டைம்ஸ் வந்து ட்ரைனஸ் இருக்கும் ஃபேஸில். அந்த டைமில் என்ன பண்ணுவேன்னு கேட்டிங்கன்னா ஃபேஸ் வாஷ் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நியாசினமைட் சீரம் போடுறதுக்கு முன்னாடியே இதை நான் அப்ளை பண்ணிவிடுவேன். ஸோ ஹையாலுரானிக் ஆசிட் அப்ளை பண்ணிவிட்டு அந்த ஒரு டைமில் மட்டும், ரெகுலராக நான் இதை அப்ளை பண்ண மாட்டேன் மார்னிங்கில், அந்த ஒரு டைமில் மட்டும் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நியாசினமைட் சன்ஸ்க்ரீன் போயிடுவேன். இந்த ஹையாலுரானிக் ஆசிடை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் சொல்லியே ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்கள் ஃபேஸ் வந்து ஆயிலியாகவே இருக்காது, சீக்கிரமாகவே அப்சர்வ் ஆகிடும் உங்கள் ஸ்கின்னில். அண்ட் அப்ளை பண்ணதுக்கான ஒரு ஃபீலே இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ஹையாலுரானிக் ஆசிடாக இது இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஸ்கின் வந்து ஒரு மாதிரி இந்த ட்ரைனஸ் எல்லாம் இல்லாமல் பார்க்குறதுக்கே வந்து ஒரு பளபளன்னு இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீலை வந்து க்ரியேட் பண்ணுது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிவிட்டு வர அது வந்து கிளாஸி ஃபீல் இல்லை, கிளாஸி ஃபீலுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி க்ளோ இருக்கிற மாதிரியான ஒரு எஃபெக்டை வந்து கண்டிப்பாக இது தருது. நான் நைட் டைமில் மட்டும் அப்ளை பண்ணப்போ அந்த ரிசல்ட் என்னால் பார்க்க முடிஞ்சுது. ஓகேங்களா? ஸோ இதை நான் மார்னிங்கில் யூஸ் பண்ண மாட்டேன். வெரி ரேராக எப்போயாச்சும் ஃபேஸில் நான் ட்ரைனஸை பார்த்தேன்னா மார்னிங்கில் அப்போ மட்டும் ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறமா இதை பண்ணுவேன். அதுக்கப்புறமா என்னோடய 2 ரொட்டீனை ஃபாலோ பண்ணுவேன். இதுதான் நான் மார்னிங்கில் ரெகுலராக பண்ணக்கூடிய ஒரு ஸ்கின் கேர் ரூட்டீன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் எந்த மாதிரியான ஸ்கின் கேர் ரூட்டீனை மார்னிங்கில் ஃபாலோ பண்ணுறீங்கன்றதை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் உங்களில் நிறைய பேருக்கு இதில் டவுட் வந்துருக்கலாம், மாய்ஸ்சரைசரை ஏன் ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்ட்டு. நான் முன்னாடி நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆயிலி ஸ்கின் எனக்கு இருக்கிறதுனால மார்னிங்கில் நான் மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணேன்னா அது வெளியில் போகிறப்போ அது ஒரு மாதிரி எனக்கு ஃபேஸ் வந்து இன்னுமே டல்லான மாதிரி, ஒரு ஆயில் அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கிறதுனால நான் மாய்ஸ்சரைசர் இப்போ இல்லை, இதுக்கு முன்னாடியுமே சரி நான் அந்தளவுக்கு மாய்ஸ்சரைசர் யூஸே பண்ண மாட்டேன். அதுக்கு பதில் தான் நான் ரெட்டினால் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணாலுமே நைட் டைமில் மாய்ஸ்சரைசரே வேணாம், நம்ம ஹையாலுரானிக் ஆசிடே போயிடலான்ட்டு ஹையாலுரானிக் ஆசிடை வந்து ட்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுது. இதனால தான் நான் மார்னிங்கில் என்னோடய ஸ்கின் கேர் ரூட்டீனில் மாய்ஸ்சரைசரை நான் யூஸே பண்ணுறதில்லை. ஓகேங்களா? ஸோ உங்களுடைய ஸ்கின் கேர் ரூட்டீன் என்ன மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்கன்றதை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் ஒன்று மட்டும் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரியான ஸ்கின் கேர் ரூட்டீன்லாம் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் பண்ணுறப்போ ரிசல்ட் வந்து கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், பட் ஆனால் கன்சிஸ்டண்ட்டாக பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா ஹெல்த்தும் சரி, ஸ்கின் கேரும் சரி, ஹேர் கேரும் சரி, இது 3மே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பாங்க ஸ்கின் கேர்லாம் போயிட்டு எதுக்கடா இவ்வளோ ப்ராடக்ட்லாம் அப்ளை பண்ணிவிட்டு இவ்வளோலாம் ஸ்பெண்ட் பண்ணுன்ட்டு. பட் ஆனால் அது அப்படி கிடையாது. ஸ்கின் கேரும் சரி, ஹேர் கேரும் சரி, நம்மளுடைய கான்ஃபிடென்ஸ் லெவலை பூஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயங்கள். ஸோ அதை எப்போவுமே நம்ம மைண்டில் வச்சுக்கணும். இன்கேஸ் நம்ம கான்ஃபிடென்ஸ் லெவல் லோவாக இருக்கிறப்போ அது மிகப்பெரிய அளவில் இம்பேக்டை க்ரியேட் பண்ணும் நம்மளுடைய லைஃப்லேன்னு கூட நம்ம சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால் எப்போவுமே ஸ்கின் கேர் ரூட்டீன் அண்ட் தென் ஹேர் கேர் ரூட்டீன்லாம் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் இன்டேக் பண்ணக்கூடிய ஃபுட்லேயுமே கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. அண்ட் பார்ட் 2 நைட் ஸ்கின் கேர் ரூட்டீன் சீக்கிரமாக நான் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.